நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் தானியேல் 9:16. எங்கள் பாவங்களினாலும் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். துதிப்பதற்கு ஏசாயா 40:2. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் கூறுங்கள். பிரச்சனை மேல பிரச்சனை வருது, அடி மேல அடி விழுது, என்ன செய்யறதுனே புரியல, எதை பண்ணாலும் என்னோட சூழ்நிலை மாற மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவம் ஒருவேளை கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நன்மையை பெறுவதற்கு தடையா இருந்தா அந்த பாவங்களை அறிக்கை செய்து அதை மன்னிக்கும்படி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய முற்பிதாக்களுடைய அக்கிரமங்களோ மீறுதலோ நம்முடைய வாழ்க்கையில சாபமா இருந்தா அதையும் கர்த்தர் நீக்கி போடணும்னு சொல்லி இந்த நாள்ல நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். மனாசே தன்னை தாழ்த்தி கெஞ்சி பிரார்த்தித்த போது அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அவனை விடுவித்த நல்ல தேவன் நமக்கும் இறங்கி விடுவிப்பார்னு விசுவாசத்தோடு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். நம்மை சுத்தி இருக்கவங்க மத்தியிலும் நம்முடைய சொந்தங்கள் மத்தியிலும் நமக்கு இருக்கிற நிந்தையையும் அவமானத்தையும் கர்த்தர் மாற்றணும்னு சொல்லி இந்த நாள்ல நாம கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாவே கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார்னு உணர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய நம்மீது கிருபையும் அன்பும் பாசமும் நிறைந்த நல்ல தேவனாய் இருக்கிறார். நாம பாடுபடுறத பார்த்து அவர் பரிகாசம் பண்ற தேவன் இல்ல, நமக்காக பரிதவிக்கிற நல்ல நேசராய் இருக்கிறார். அவர் நம்முடைய காயங்களை கட்டி நமக்கு இளைப்பாறுதலை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலையும் யுத்தத்திலையும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மீது வந்த நியாய தண்டனைகளுக்கு நம்மை தப்புவித்து காக்க வல்லமை உள்ள தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாமா?